இது கொத்தமல்லி செடி. இது அதனுடைய பூ. சில வாரங்களுக்கு முன்பு கொத்தமல்லி விதையை, கொத்தமல்லியை காய வைத்திருந்தோம். காட்டிலே சில பறவைகள் சில பறந்து போனது. அதில் இது ஒன்று தப்பித்து இந்த இடத்தில் விழுந்திருக்கிறது. சமீபத்தில் நடந்த மழையில் இந்த மரத்தின் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணிலிருந்து அது மரமா மரத்தின் மேலா என்று சரியாக தெரியவில்லை, கீழே தான் இருக்கிறது. அதிலிருந்து இந்த கொத்தமல்லி செடி வந்திருக்கிறது. பூவும் வந்துவிட்டது. இது ஒரு 3 வாரத்திற்குள் 21 நாட்களுக்குள்ளே இப்படி வந்துவிட்டது. எதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள்? நல்ல வாசனை இருக்கும், மனம் இருக்கும், செரிமானத்திற்கு நல்லது என்றுதான். அதற்காகத்தான் இதை நான் வீடியோவாக எடுக்கிறேன். பாசி பார்க்கிறோம், பச்சை பச்சையாக இருக்கிறது. இது இயற்கையாக தானாகவே உருவாகிறது. இதற்கு நாம் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? இயற்கையாக இயல்பாகவே அது வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.